நீங்க தேவனுடைய வார்த்தை கொண்டு வந்திருக்கீங்க. தூக்கி சொல்லுங்க பாப்போம். இது தேவனுடைய வார்த்தை. சத்தமா சொல்லுங்க. இதை நீங்க கேட்டு நடந்து அதனால என் ஆத்துமாவும் வாழ்ந்து செழித்து சுகமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆபகுக் 2 எடுத்துக்கொள்ளுங்க. 1-2 படிக்க பாப்போம். 1வது வசனம் 2வது வசனம். ஆபகுக் நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்று கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து எழுதுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். 3 காரியங்களை நம்ம பார்க்க போகின்றோம். 3 காரியங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் நோட் பண்ண வந்திருக்கீங்க? நோட்டு யாருக்கு வேண்டும்? நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்பதோடு நின்று கூடாது. ஆண்டவர் அதான் சொன்னாரு, கேட்டு அதன்படி நடக்கின்றவன். என்னுடைய ஃபர்ஸ்ட் பாஸ்டர் சொன்ன மெசேஜ் எனக்கு இன்னும் ஞாபகம். ஏன் தெரியுமா? என்னுடைய மூளையில ஞாபக சக்தி இருக்குங்கிறதுனால தான் அதை நான் எழுதி வச்சு பார்த்துட்டு இருக்கேன். அவர் ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்து 1994 நான் கேட்டது. ஏறக்குறைய இந்த டைம்ல தான் நான் மெட்ராஸுக்கு வந்திருந்தேன். ஆகஸ்ட் செப்டம்பர்ல தான் மெட்ராஸுக்கு வந்துருந்தேன். அப்போ தான் நான் அந்த சர்ச்சில் கேட்டேன். அந்த மெசேஜ் இன்னைக்கு எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஏன் தெரியுமா? நான் எழுதி வச்சிருக்கேன். அது இன்றும் என்னோடு கூட பேசுகிறது, இன்றும் என்னை வழி நடத்துகிறது. அப்ப சபையில சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க குறிச்சு வைக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க எழுதி வைக்கணும். நீங்க ஒவ்வொரு வசனமா எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன சொல்லுகின்றார்கள், என்ன செய்தி, முக்கியமான கருத்து என்ன, அதை எழுதி வைத்து வாழ்க்கையிலே அதனை கடைபிடித்து பாருங்க. நான் உங்களை எப்படி நான் சொல்லியிருக்கிறேன்னா, மானஸ் பாஸ்டர் வந்து ஒரு நேரம் சொன்னாங்க, எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆமென் என்று உள்ளது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் ஆசைப்படணும். அன்னைக்கு ஆரம்பிச்சேன் நான். ஒவ்வொரு வாக்குத்தத்தமா படிச்சு 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 ஆண்டவரே இது என் வாழ்க்கையில உண்மையாகும். ஆண்டவரே இது என் வாழ்க்கையில உண்மையாகும். சங்கீதம் 147 13 14 அப்படி போட்டிருக்குது. எல்கைகளே சமாதானம், தாழ்பால்களே உறுதி, உச்சிதமான கோதுமையினால திருப்தி. ஆண்டவரே இது உண்மையாச்சு. நீதிமொழிகள் 4 வரும், நீதிமான்களுடைய நாட்களும் நடுப்பகல் வரை அதிகமாய் பிரகாசிப்பதா இருக்கும். ஆண்டவரே உண்மையா இருக்கணும். நான் இப்பதான் 6 மணி ஆண்டவரே, நான் 12 மணி வரைக்கும் போன ஆண்டவரே, என்ன இன்னும் பிரகாசமாய் மாட்டேன். அப்படி ஜெபிச்சேன். இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல என் பேர் வந்து போட்டோ பாதி பக்கத்துக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல என் பேர் போட்டிருக்காங்க. நீதிமன்றங்களுடைய நாட்களும் நடுப்பகல் வரை அதிகமாய் பிரகாசிக்க. ஆண்டவரே நான் இப்பதான் 6 மணி ஆண்டவரே, இன்னும் 12 மணி வரைக்கும் நான் போக வேண்டியது நிறைய தூரம் இருக்கு. அப்ப நீங்க ஒவ்வொரு வார்த்தையாக படித்து என்ன பண்ணணும்? நீங்க குறிச்சு வச்சு ஜெபிக்கணும். சிஸ்டர் இப்படிதான் ஒரு நேரம் கொடுத்தாங்க. ஆசா அப்படின்னு சொன்னதுனால எனக்கு ஞாபகம் வருது. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கதான்னு தெரியல. அவள் என்ன பண்ணா அப்படிங்கிறத குறித்து ஒரு நேரம் சொன்னாங்க. பாஸ்டர் சிஸ்டர் சொன்னாங்க. அது மாதிரி பாஸ்டர் சொன்ன பல இது நான் எழுதி வச்சிருக்கிறேன். நான் அடிக்கடி நினைப்பேன், அந்த மகேஷ்பூர்ல இருக்கும் பொழுது நான் அவங்க வந்த முதல் நாட்கள்ல பாஸ்டர் இந்த மிலிட்டரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்து மெசேஜ் கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. நான் போட்டோ எல்லாம் முடிச்சு வச்சிருக்கிறேன். நான் அந்த வசனத்தை நான் அந்த செய்தி நான் அடிக்கடி எடுத்து பார்ப்பேன். ஏன் இங்க இருந்து சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜெபத்துக்கு பின்பாக வருகிறது, உபவாசத்துக்கு பின்பாக வருகின்றது, தேவனுடைய வழி நடத்ததுனால வருகின்றது. அப்ப எந்த வார்த்தையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, தேவன் சொல்லுகிற எந்த வார்த்தையும் அழிந்து போகாது, வீணாய் போகாது. அது சொன்ன காரியத்தை அது செய்து முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஏதோ சொல்றாரு, அவர் பாஸ்டருக்கு வேற வழி இல்ல, அவரை நம்ம சொல்றாரு அப்படி விட்டுறக்கூடாது. அந்த வார்த்தைகளை நீங்கள் எடுக்க வேண்டும், சீரியஸா எடுத்துக்கணும். பாஸ்டர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் சீரியஸா எடுத்துக்கணும். உங்களுக்கு வருகின்ற வாய்ப்புகளை நீங்க விடக்கூடாது, ஏனோ தானோ இருக்கக்கூடாது. இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் வந்து சொல்லுகின்ற பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அவர் ஒரு நேரம் சொல்லி இருக்கிறார், முதல் முறை அவங்க பிரசங்கிக்கும் பொழுது, பிரதர் நான் என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன் பிரதர், அங்க போய் வாயை திறந்தோன்னு என்னெல்லாமோ வந்துச்சு பிரதர், வேற என்னமோ நான் சொல்லிட்டேன். ஆனா இன்னைக்கு அவர் சொல்லிக்கிட்ட பொழுது உங்களுடைய உள்ளத்தை தட்டி எழுப்புகிற மாதிரி அவர் பேசுறாரு. ஹல்லேலூயா. ஏன்? அவர் தேவனுடைய வார்த்தையை அவர் சீரியஸாக எடுத்தது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க தேவனுடைய வார்த்தையை
நீங்க அப்படி எடுத்துக்கொண்டு பிடித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது உங்க வாழ்க்கை மாறும். இல்லைன்னா நீங்க இங்கேயே இருப்பீங்க, 10 வருஷமா வருவீங்க, உங்க வாழ்க்கை மாறும். உங்க வாழ்க்கை மாறணும் அப்படி சொன்னா தேவனுடைய வார்த்தைக்காக நீங்க என்ன பண்றீங்க, அதை பண்ணிக்கிட்ட பொழுதுதான் மாறும். இதுல நம்ம பார்க்கின்றோம், என்ன காரியங்கள்லாம் பார்க்கிறோம்? 3 காரியங்கள் பார்க்கின்றோம். தரிசனத்தை குறித்து பார்க்கின்றோம். அது என்ன போட்டிருக்குது? தரிசனம். சொல்லுங்க பாப்பா, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆனந்த சத்தமா தெரியலையாது. அந்த பக்கத்துல உள்ளவங்க மட்டும் சொல்லுங்க. அங்க இருந்து அம்மா சொல்ற சத்தம் எனக்கு கேக்குது அப்படின்னா முன்னால உள்ளவங்க எல்லாம் சொல்லலன்னு அர்த்தம். சொல்லுங்க பாப்பா. இந்த பக்கம் பாப்பா சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. முதலாவது தரிசனம். இரண்டாவது எழுதுறது இருக்குது, எழுதி வைக்க வேண்டும். நீங்கள் தரிசனத்தை எழுதி வைக்க வேண்டும். அதுல போட்டிருக்கிறது பாருங்க, எழுதி வைக்க வேண்டும். மூணாவது என்ன போட்டிருக்குது? ஓடுகிறவன், கடந்து ஓடுகிறவன், கடந்து ஓடுகிறவன். 3 காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தரிசனம் என்னெல்லாம் சொல்லுங்க பாப்பா? தரிசனம் எழுதுவது, ஓடுவது. தரிசனம் எழுதுவது, ஓடுவது. 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். தரிசனம். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தேசத்துல ஒரு தரிசனம். நாம் எதற்காக எப்படியாக வாழ்கின்றோம், எதற்காக எப்படியாக வாழ்கின்றோம், அந்த ஒரு தரிசனம் இல்ல. ஏதோ நடக்குது, ஏதோ கூட்டத்தோட கூட்டமா நாமளும் போயிட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு தரிசனம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தரிசனத்தை நீ எழுதி வை. பாருங்க, 1வது வசனத்தை நம்ம படிக்கின்றோம். நான் என் காவலிலே தரித்து அருகிலே நிலை நின்று கொண்டிருந்தேன். அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும். அவர் எனக்கு என்ன சொல்லுவார்? அடுத்தது படிங்க. அவர் என்னை திரும்ப படிங்க, திரும்ப படிங்க. கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன்? ஹல்லேலூயா. அவன் என்ன பண்றாரு? ஆபத்துக்கு தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கிறார், தேவனுடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். நீங்க நம்மள எத்தனை பேரு ஆண்டவரே எனக்கு தரிசனத்தை கொடுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் ஆண்டவரே, நானும் ஏதோ வந்தேன், எல்லாரோடையும் ஏதோ சாப்பிட்டேன், எல்லாரோடையும் ஏதோ போனேன், ஏதோ போய் செத்து போனேன் அப்படின்னு இருக்க கூடாது ஆண்டவரே. அவன் என்ன சொல்றான்? தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கணும். நீங்க தேவனுடைய வார்த்தையில படிச்சு பாருங்க. அது ஆபிரகாமாக இருக்கட்டும், பவுலாக இருக்கட்டும், எல்லாரும் என்ன பண்ணாங்க? தேவனுக்கு முன்பாக நின்றாங்க. அப்பதான் தரிசனம் வந்துச்சு. நீங்க படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது தரிசனம் வரல. தேவனுக்காக நீங்கள் காரியங்கள் செய்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கின்ற பொழுது தரிசனத்தை கொடுக்கிறார். ஆமென். அதனாலதான் யோவேல் அப்படியாக சொல்லுவார், யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுவார். அப்ப நமக்கு தரிசனம் வேண்டும். என் வாழ்க்கை என்ன, என்னுடைய வாழ்க்கை என்ன? எல்லாரும் மாதிரி என் வாழ்க்கை கிடையாது. நம்ம பார்க்கிறதுக்கு எல்லாருக்கும் அதே 2 கண்ணு 2 காது இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். பவுலை அழைத்த அதே தேவன் தான் பேதுருவையும் அழைத்தார். ஆனால் பவுலுக்கு வேற தரிசனம், பேதுருவுக்கு வேற தரிசனம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வேற தரிசனம், அவனுடைய பேர பிள்ளைக்கு வேற தரிசனம். 2 பேருக்கும் ஒரே தரிசனம் கிடையாது. ஜோயல் நல்லா கொடுத்தான். என்ன கொடுத்தான்? நீங்க விருப்பப்படுறது உங்களுக்கு கிடைக்காது, நீங்க எதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதுவும் உங்களுக்கு கிடைக்காது, நீங்க எதுக்காக போராடுறீங்களோ அதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எதுக்கு தெரியுமா போராடுவீங்க? ஒரு தரிசனம் இருக்கும்போது தான் போராடுவீங்க. இல்லைன்னா ஈஸியா வருதா வரட்டும், இல்லையா போகட்டும். நீங்க எதற்காக போராடுவீங்க? தரிசனம் இருக்கும்போது தான் போராட முடியும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்ததான ஒரு தரிசனம் இருக்கு. அது எப்படியாக உங்களுக்கு கிடைக்கும்? இங்க ஆபத்துக்கு என்ன பண்றாரு? தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்னால நிக்கிறாரு. அப்ப நீங்க தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்னால நீங்க நிக்கணும். எனக்கு என்ன தரிசனம், என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன எப்படியாக பயன்படுத்த போறீங்க? நீங்க எத்தனை பேர் நீங்க இருக்கிறீங்க? உங்கள் எல்லாரையும் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில ஊழியம் இருக்கும். ஒருவருக்குள்ள ஊழியம் அடுத்தவங்களுக்கு இருக்காது, வேற வேற ஊழியம். தாவீதை வித்தியாசமாக பயன்படுத்தினால் சாமுவேலை வித்தியாசமாக. 2 பேருக்கு ஒரே மாதிரி கிடையாது.
யோசேப்பை வித்தியாசமாக பயன்படுத்தினார், தானியேலை வித்தியாசமாக தேவன் பயன்படுத்தினார். எல்லாரையும் ஒரே மாதிரி பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. எனக்கு வந்து ஒரு மாஸ்டர் அந்த ரமணா அப்படின்ட்டு, அவர் இந்துல இருந்து ஆண்டவருக்குள்ளாக வந்தவர். அவங்க அண்ணனும் தம்பி 2 பேரும் ஆண்டவருக்குள்ளாக வந்தவங்க. 2 பேரும் PhD படிச்சு ப்ரொஃபஸரா இருந்தவங்க. ரமணா எப்படி அப்படின்னு சொன்னா, மாணவர்கள் மத்தியில ஊழியம் பண்ணுவது நிறைய பண்ணுவார். அவர்களுக்கு வந்து கவுன்சிலிங் பண்றது, அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்றது, காரணியால படிக்கும் பொழுது எல்லாத்தையும் அவர் சொல்லுவாரு. அவங்களுடைய அண்ணன் அப்படின்னா அவர் பாட்டுக்கு ரூம்ல உட்காந்துப்பாரு, வெளியவே வரமாட்டாரு. அவர் படிப்புன்னு இருப்பாரு, அவருடைய காரியத்துல இருப்பாரு. அவர் என்னைக்காவது செய்தி கொடுக்க சொன்னாங்கன்னா போய் கொடுப்பாரு, அவ்வளவுதான். ஆனா வெளியெல்லாம் எதுவும் வரமாட்டாரு. ரமணா அவர்கிட்ட எவ்வளவு சொல்றாரு, என்ன ஏன்னா வரமாட்டேங்கிற நீ நானும் ஒரே நேரத்துல தானே ஆண்டவருக்காக வந்தோம், ஏன் வரமாட்டேங்கிற? எனக்கு அந்த அழைப்பு இல்லை. ரமணா அழைப்பு வந்துச்சு. இப்போ என்கிட்ட ஒரு நேரம் சொன்னார் ரமணா சார், என்கிட்ட வந்து சொன்னார். நாங்கள் சாட்சி அவர் சொல்லுகின்ற பொழுது ஒரு நேரம் ரமணா சாருக்கு ரொம்ப மனசு துக்கம், ஏகப்பட்ட பிரச்சனைகள், வேலையில பிரச்சனை, அவருடைய ஊழியத்துல ஒரு தாழ்ச்சி, இப்படி ரொம்ப பிரச்சனை வந்த பொழுது அந்த டைம்ல அவருடைய அண்ணா வந்து திருச்சி மாறி போயிட்டார். திருச்சியில் அவர் வேலை பார்க்குறாரு. அப்போ இவர் ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார், அண்ணா இப்படிலாம் இருக்குங்க. அண்ணன் ஜெபிச்சுட்டு ஒரு பதில் லெட்டர் அனுப்புனாராம். இப்போ மாதிரி வாட்ஸ்அப்லாம் அவன் கிடையாது. அப்போ ஒரு லெட்டர் அனுப்புனாராம். ரமணா சார் சொல்லுவாரு, அவனுக்கு அதுதான் அவன் ஜெபிச்சு எனக்கு ஒரு லெட்டர் அனுப்புனா, அந்த லெட்டரை படிச்ச உடனே பரிசுத்த ஆவியானவரே என்கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி, நான் திரும்ப ஓட ஆரம்பிச்சேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான, எலியாவுக்கு வேற விதமான ஊழியம், எலிஷாவுக்கு வேற விதமான ஊழியம். பைபிள்ல நீங்க படிங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியம். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு என்ன விதமான ஊழியம், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நீங்க தரிசனம் பெற்றுக்கொள்ளுங்க. சிலருக்கு எப்படி ஆகும், நீங்க ஜெபிப்பதனால உங்களுக்கு தரிசனம். எனக்கு நான் பவர் மினிஸ்ட்ரியில இருந்தபோது, நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், பவர் மினிஸ்ட்ரியில் நான் இருந்தபோது கடைசி நாளில் எல்லாருக்கும் ஜெபிப்பாங்க. டிஜே செம்பிள் எல்லாரும் மேலேயும் தலையை வச்சு ஜெபிப்பாங்க. ஒரு கூட்டம் இருக்குது. நான் வந்து எனக்குரிய ஒரு 8வது 9வது பேட்ச் இல்ல 5வது பேட்ச் நினைக்கிறேன். அதனால எனக்கு முன்னால போனவங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, மக்கள் சொல்றது அப்படியே நடக்கும். எனக்கு ஒரே சந்தோஷம். சரி, நம்மளுக்கு இன்னைக்கு சொல்லிடுவாரு, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னால கூட்டத்துல எல்லாருக்கும் தலையில கை வச்சு ஒரு 5-10 நிமிஷமா ப்ரே பண்றாரு அவரு. அவங்க அதை டேப்ல ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. ரெக்கார்ட் பண்ணி உங்க கையில கொடுப்பாங்க. என் மேல தலையில கை வச்சாரு, ஸ்தேவான் கூட பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி கை எடுத்துட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. முடிஞ்சிச்சா, என்ன ஆச்சு? நான் போறேன். அவரு கேட்கிறாரு, டேப் வேணுமா அப்படின்னாரு. நீங்க டேப்ல பண்ணீங்களா? ஒண்ணு தான் நான் சொன்னாரு, ஸ்தேவான் மேல பயன்படுத்தணும் அப்படின்ட்டு. நான் வெளியில போய் தெருப்பிரசங்கமே பண்ண மாட்டேன். அவ என்னோட பசங்கள்லாம், என்னோட படிச்ச பசங்கள்லாம் தெருப்பிரசங்கம்லாம் பண்ணுவாங்க, நான் அதுவே பண்ண மாட்டேன். ஸ்தேவான் மாதிரி நான் சகவா போறேன். இதெல்லாம் அங்கிளுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அங்கிளுக்குலாம் இது புரியல, அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு சொல்லி நான் விட்டுட்டேன். 10 வருடமாக அதை குறித்து நான் நினைக்கவே இல்லை. 10 வருடம் கழிச்ச பத்தி டெல்லியில இருக்கிறேன். அப்போ நான் சபையில போய் ஒரு பிரதரோட, வில்லியம் அப்படிங்கிற ஒருத்தரோட பேசிட்டு இருக்கும் பொழுது நான் சொன்னேன், அவர் தரிசனத்தை பொறுத்து பேசினாரு. நான் சொன்னேன், ப்ராஃபஸி பத்தி அவர் பேசினாரு. பிரதர், நான் அங்கிள் சொன்னாங்க, அதெல்லாம் நடக்கல, நான் என்ன அப்படியா சாக போறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், தப்பா புரிஞ்சுக்கிட்டப்பா, ஸ்தேவான் தான் முதலாவது உதவி ஊழியத்துல வந்தவன். நீ யோசிச்சு பாரு, ஆண்டவரோட உதவி ஊழியத்துல பயன்படுத்தி. ஆமா அங்கிள், ஆமா பிரதர், அப்படியே பிரதர். நான் இப்ப சொல்லும் போது எனக்கு பிள்ளை இருக்கு. தேவன் எனக்கு கொடுத்தது உதவி ஊழியம். அப்படியே நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் உதவி ஊழியம் தான். சபையிலும் உதவி ஊழியம் தான், வேலையிலையும் உதவி ஊழியம். ஹல்லேலூயா. அப்ப தேவன் தரிசனத்தை எப்படி கொடுத்தாரு? இன்னொரு ஒரு தீர்க்கதரிசி மூலமாக கொடுத்தார். அதனாலதான் தீர்க்க தரிசனங்களை லெகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். 10 வருஷமா எனக்கு அது புரியவே இல்லை. தீர்க்க தரிசனத்தை லெகுவாக எடுத்துக்கணும். உங்க மேல கை வச்சு பாஸ்டர் சிஸ்டர் யாரோ இல்ல தீர்க்கதரிசிகள் ஜெபிக்கின்ற பொழுது நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு காண்பிங்க, தரிசனத்தை காண்பிங்க. அப்ப உங்களுக்கு எப்படியாக 2வது வரும்? தீர்க்க தரிசனத்தின் மூலமாக வரும். உங்களை எப்படி ஆண்டவர் பயன்படுத்துவார் அப்படிங்கறத நீங்க கேட்டுக்கணும். எனக்கு எப்படி நீங்க பயன்படுத்த முடியும்? என்ன பயன்படுத்துகிற விதம் வேற, ராணியை பயன்படுத்துகிற விதம் வேற, என்னை பயன்படுத்துகிற விதம் வேற, பியோவை பயன்படுத்துகிற விதம் வேற.
ஹல்லேலூயா. அப்ப உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். நீங்க கேட்டு வச்சுக்கோங்க. ஆமென். ஆண்டவரை என்ன எப்படி பயன்படுத்துவார்? முதலாவது என்னை குறித்ததான, உங்களை குறித்ததான உங்களுக்கு ஒரு தரிசனம். என்னை இப்படியாக பயன்படுத்தும். எனக்கு இன்னொரு ஒரு தரிசனம் இருக்கும். பவுலை போல இருக்கும். என்னுடைய வாழ்க்கையை நான் அப்படியே தான் வச்சிருக்கேன். பவுலை போல இருக்கும். அவன் எப்படி தெரியுமா? பவுல் தன் கையால் வேலை செய்து ஊழியமும் செய்வார். ஆண்டவரை நான் அப்படிதான். அதனாலதான் நான் 3 நாள் தான் வேலை செஞ்சுட்டு மற்ற நாளுக்கு ஊழியம் செய்வேன். அதே போல நான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. வீட்டில் நாங்கள் இன்னொரு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். பவுல் போன இடங்கள்லாம் நாம போகணும். ஹல்லேலூயா. அது ஒரு தரிசனம். ஆண்டவரை பயன்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்களை குறித்ததான ஒரு தரிசனம் இருக்கணும். உங்கள் குடும்பத்தை குறித்ததான ஒரு தரிசனம் இருக்கணும். என் குடும்பம் எப்படி இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் வந்து உபாகமத்துல பேசுகின்ற பொழுது சொல்லுவாரு, நீ படுக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் என்ன பண்ணணுமா? உன் பிள்ளைங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்கணும். இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? மொபைலை கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு அமைதியா இருந்துக்கோ அப்படின்னு நாம பாட்டுக்கு நாம என்ன பண்ணணுமா? நீங்க நடந்து போகின்ற பொழுதும் படுக்கும் பொழுதும் தூங்கும் பொழுதும் பிள்ளைங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்குறீங்களா? உட்கார்ந்து வீட்டுல நீங்க பைபிள் ஸ்டடி நடத்துறீங்களா? ஃபேமிலி பிரேயர் நடத்துறீங்களா? அப்படி நடத்தும் பொழுதுதான் பசங்க தேவனுக்குள்ளாக வளருவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகளை வளர்க்கிறது சாதாரண காரியம் இல்லை. அப்போ நாம் பிள்ளைகளை குறித்ததான, குடும்பத்தை குறித்ததான ஒரு தரிசனம். ஆண்டவர், ஏன் குடும்பம் இப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. ஏன் குடும்பம் இப்படி இருக்கும்? உமக்காக இந்த மாதிரி இருக்கும். பைபிள்ல எத்தனையோ குடும்பங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. எத்தனையோ ஆட்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நீங்க படிங்க, படிச்சு சொல்லுங்க. என்னை இப்படி பயன்படுத்துங்க ஆண்டவரே. என்னை ஒரு யோசிப்பு போல பயன்படுத்துங்க. எஸ். ஆமென். நான் இந்த தேசத்துல ஒரு பெரிய ஆளா வரணும். தானியேலை போல பயன்படுத்துங்க, பவுலை போல பயன்படுத்துங்க. நீங்க கேளுங்க, எனக்கென்று ஒருவரை காண்பீங்க. குடும்பத்தை வைத்து நீங்க கேளுங்க, என்னை இந்த மாதிரியான ஒரு குடும்பமா. சபையை பொறுத்ததான தரிசனம் உங்களுக்கு இருக்குதா? சபைக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? சபையை பொறுத்ததான தரிசனம் இருக்கணும். எங்க சபை எப்படி இருக்கணும்? நான் உங்கள்ட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். நம்மளை அந்த சபையில இருந்து வெளியே அனுப்பின பொழுது எனக்குள்ள ஒரு வைராக்கியம். என்ன ஒரு இடத்துல தான் நீ அடிச்ச, நீ ஒரு இடத்துல நீ என்ன துரத்துன. நான் பஞ்சுக்குள்ளா முழுவதும் எங்களுடைய பேர் கேட்கப்படும். எனக்கு ஒரு தரிசனம், ஒரு வைராக்கியமான தரிசனம் நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? நாம தேவனுடைய வார்த்தையை முதல்ல வாட்ஸ்அப்ல போட்டோம், ஸ்பாட்டிஃபைல போட்டோம், இப்போ நம்ம யூடியூப்ல போடுறோம். இந்த யூடியூப்ல போட்டு பார்த்தா அனலிட்டிக்ஸ்லாம் பார்த்தா எங்கெல்லாமும் போகுது. நான் பஞ்சுக்குள்ளா மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், சிங்கப்பூர்லயே கேட்க வச்சிட்டேன். நம்மளுடைய வார்த்தை உங்களுக்கு என்று தரிசனம் இருக்க வேண்டும். தரிசனம் இருக்கும் பொழுதுதான் தேவன் என்ன பண்ணுவாரு? வழிகளை திறந்து காண்பிப்பார். ஒரு வைராக்கியம் இருக்கணும். என்ன அடிச்சல ஒரு இடத்துல நான் பஞ்சுக்குலா முழுவதும் என்னுடைய தேவனுடைய பெயர் கேட்கப்படாது. அல்லேலூயா. தாவீதுக்கு அந்த வைராக்கியம் தான் இருந்துச்சு. நீ ராஜாவை தூஷி, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. எங்களுடைய ராஜ்யத்தை தூஷிக்கிறா, பரவாயில்ல. என்னுடைய தேவனை தூஷிப்பதற்கு நீ யார்? நீ என்ன அடிச்சியா, பரவாயில்ல. சபை அடிச்சல்ல, வித்தியாசமாக நடக்கலாம். உங்களுக்குள்ள அந்த ஒரு வைராக்கியம் இருக்கணும். எங்களை பஞ்சுக்குலால இருந்து வெளியே அனுப்பினால பஞ்சுக்குலால அதே இடத்துல நாங்க திரும்ப ஆரம்பிப்போம். உங்களுக்கு இருக்குதா வைராக்கியம்? மகேஷ்பூர்ல நாங்க திரும்ப ஆரம்பிக்கணும். உங்களுக்கு இருக்கணும், எனக்கு இருக்க கூடாது, உங்களுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த தரிசனம் இருக்கணும், சபையை குறித்ததான தரிசனம். அதனாலதான் நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன், உங்களுக்குள்ள ஆனந்த சத்தம் இருந்தாதான் புறஜாதியார்கள் சொல்லுவார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ளாக எப்படியாக இருக்கிறது? நீங்க எல்லாம் ரொம்ப மாறி இருக்கிறீங்க. நான் காலையில 6 மணி ஜபத்துல நான் கேட்பேன். நான் இவரு கார்மிகா பிரதர்லாம் பிரேயர் பண்றத கேட்டா அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அவங்க பூஜா சிஸ்டர் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம காலையில அந்த 6 மணி ஜபத்துல எத்தனை பேர் வர்றீங்கன்னு தெரியல. அப்போ சபையை குறித்ததான தரிசனம். ஹல்லேலூயா. பஞ்சுக்குலாவுல நம்மளுடைய பேர்ல ஜோசப்புடைய பிரதர் பேர் இல்ல, எட்வர்ட் லூயிஸினுடைய பேர் இல்ல, ஆண்டவருடைய பெயர். பஞ்சுக்குலாவுடைய பெயர்
பஞ்சுக்குள்ள ஃபுல்லும் கேட்கணும். ஆமென். ஆமென். என்ன அடிச்சு நீ வெளியே துரத்திடலாம், ஆனா என்னுடைய ஆண்டவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான் ஒரு தரிசனம் இருக்கணும் உங்களுக்கு. நான் தான் சொன்னேன், இன்னைக்கு மகேஷ்பூர்ல நம்ம சபையை ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா பாஸ்டர் வரணுங்கிற அவசியமே இல்லை. அங்க கொடுக்கறதுக்கு, மெசேஜ் கொடுக்கறதுக்கு, சபையை நடத்துறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்குள்ளாக தரிசனம் இருக்கணும். ஆண்டவரே நாங்க அங்க ஆரம்பிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தரிசனம் இருக்குதா? இரண்டாவது, தரிசனம் மட்டும் இல்ல, என்ன பண்ணணுமா? எழுதி வைக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நம்ம மறந்துடுவோம். நம்ம ஒரு இன்னைக்கு ஈவினிங் வந்து உங்ககிட்ட வந்துட்டு, பிரதர் காலையில என்ன மெசேஜ் பிரதர் அப்படின்னா, ஏதோ சொன்னீங்க, ஓடுறத பத்தி சொன்னீங்க, நானும் ஓடலாம்னு வச்சிருக்கிறேன் பிரதர். வீட்டு விட்டு ஓடலாம், வீட்டை விட்டு ஓடலாம் லாஸ்ட் யோசிச்சுட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். நமக்கு மறந்துடும். அதனாலதான் நீங்க என்ன பண்ணணும்? எழுதி வைக்க வேண்டும். ஆண்டவருக்கு நம்மளை படைச்ச ஆண்டவருக்கு நம்மளை பத்தி தெரியாதா? அவர் சொல்லிட்டாரு, அப்பவே நீ எழுதி வைக்க வேண்டும், இல்லைன்னா நம்மளுக்கு மறந்துடும். உங்களுக்கு வருகின்ற தரிசனங்களை நீங்கள் எழுதி வைக்க வேண்டும். ஜெப குறிப்புகளை நீங்க எழுதி வைக்க வேண்டும். நான் 15 வருஷத்துக்கு முன்னால ஜெபிச்ச அந்த ஜெப குறிப்புகள்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். அதை திரும்பி பார்க்கும் பொழுது என்னைக்காவது மனசு கஷ்டமா இருக்கும். நான் ஜெப குறிப்புகள் இதெல்லாம் பண்ணிட்டாரு, இது பண்றதா கஷ்டம். ஹல்லேலூயா. என் தங்கச்சிக்காக நான் ஜெபிச்சிருக்கிறேன். என் தங்கச்சிக்கு கல்யாணமே பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணாலும் குழந்தை பிறக்காது, ஏன்னா அவருக்கு மெட்ரல் வால் ப்ரொலாப்ஸ் இருக்குது, எம்இபி இருக்குது அப்படின்னு சொல்லி திருச்சித்ரான்னு நினைக்கிறேன், அந்த கேரளாவில் ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கிருந்தே கொடுத்துட்டாங்க. நாங்கள்லாம் ஜெபிச்சோம். அவள் 8வது 9வது படித்தான். அப்போதுலேருந்து நாங்கள் ஜெபிச்சோம். என்னுடைய ஜெப குறிப்புல அது ஒரு இதாக இருக்குது. இன்னைக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணது மட்டும் நல்ல ஒரு குழந்தை. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெப குறிப்புகளை எழுதி வைக்க வேணும். அப்படின்னா தெரியும், இதுக்கெல்லாம் நான் ஜெபிச்சேன், இதெல்லாம் நடந்திருக்குது. நாளைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? சவால்களை பெரிதாக மாற்றுவார். தாவீது சொல்லுவான், கோலியாத் முன்னால நின்று என்ன சொல்லுவான்? என்னுடைய கையை ஆண்டவர் ஏற்கனவே போருக்காக தயாரித்து விட்டார். ஏன்? நான் சிங்கத்தோட நான் வந்து போரிட்டு இருக்கிறேன். அப்ப அதனால உன்னோடையும் போரிட முடியும். ஆண்டவர் உங்களுடைய கைகளை என்ன பண்ணுவாரு? போருக்கு தயார் செய்வார். சின்ன சவால் முதல்ல கொடுப்பாரு, நீங்க அதை செஞ்சிட்டீங்க, அடுத்த சவால் கொடுப்பாரு. ஆண்டவரே பண்ண முடியாது, அதை நிறைவேற்றுவார். இதையே நான் பண்ணனா அடுத்த சவால் எழுதி. அப்பதான் உங்களுக்கு தெரியும், சின்ன சவால்லாம் நான் சந்திச்சுட்டேன், அப்ப பெரிய சவாலையும் என்னுடைய கைகளை போருக்கு தயாராக. அதனாலதான் கை நீங்க கூப்பி நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு பலனை கொடுங்க. இன்னைக்கு எனக்கு முன்னால இருக்கிற சவால் சாதாரண சவால் இல்ல. ஆண்டவரே இன்னைக்கு நான் தசம பாகம் கொடுத்துட்டு, ஆண்டவரே நாளைக்கு என் பிள்ளைக்கு நான் வந்து ஃபீஸ் கட்டணும், ஆண்டவரே இந்த சவால் பெரிதான சவால், எனக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு பதிலை கொடுங்க, எனக்கு வழியை திறந்து கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு ஜெபிப்பாங்க. தேவன் வழியை திறந்து கொடுப்பார். நாளைக்கு அத மாதிரி 2 மடங்கான ஒரு சவால். அப்ப அவர் பாப்பாரு, எழுதி வச்சு பாப்பாரு, இந்த சவாலே ஆண்டவர் என்னை சந்திக்க எனக்கு கொடுத்தார், இந்த சவாலையும் சந்திக்க. ஹல்லேலூயா. அதனாலதான் நீங்க எழுதி வைக்கணும், இல்லைன்னா நம்ம மறந்துடுவோம். மூன்றாவது என்ன சொல்லுகிறார்? எதற்காக இன்னொரு காரியம் எழுதி வைக்க வேண்டும்? நீங்கள் ஓட வேண்டும். நாம இன்னைக்கு நிறைய விதமா பண்றோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார், அப்படியே உட்கார்ந்து ஆண்டவரே பூரியை பிச்சுட்டு நீங்க கொடுங்க ஆண்டவரே, நான் எங்கேயும் போக மாட்டேன், நீரே எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும், நான் சாப்பிட்றதெல்லாம் சாப்பிடுவேன், சுகர் வந்துச்சுன்னா நீர் தான் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி நாம் ஓட வேண்டும். அதனாலதான் நீதிமொழிகள்ல சொல்லப்படுகிறது, குதிரையோ நீங்கள் குதிரையாக இருக்கிறீர்கள், யுத்த குதிரையாக நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் தயாராக ஆகிறீர்களா? நீங்கள் தயாராக அப்படின்னாதான் ஜெயம் ஆண்டவரிடத்திலிருந்து வரும். நாம ஒண்ணுமே பண்றது இல்ல, ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அதனாலதான் எலியா யோசுவா கேட்பாரு, எத்தனை நாளைக்கு நீங்க குந்தி குந்தி நடப்பீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், எத்தனை நாளைக்கு சுதந்திரித்துக் கொள்ளாமல் இருக்க போகிறீர்கள்? நீங்கள் யுத்த குதிரை, தேவனுக்கு
ஆமென். யுத்த குதிரைய நாம் என்ன பண்றோம்? நல்லா பொட்டு வச்சு பூ வச்சு அலங்கரிச்சு வீட்டுக்குள்ள வச்சுட்டோம். யுத்த குதிரை என்ன இருக்கணும்? போர்க்களத்துக்குள்ள இருக்கணும். அதனாலதான் பவுல் சொல்கிறார், நம்முடைய போரானது யாரோடு இருக்கிறது? இந்த உலகத்தோடு கிடையாது. நீங்கள் போர் செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா? சாதாரண காரியம் கிடையாது. பவுல் சொல்கிறாரு, 39 முறை என்ன அடிச்சாங்க, ஒரு நேரம் இல்லை. ஜெயிலுக்கு போனாங்க, ஒரு நேரம் இல்லை. இன்னைக்கு பவுலை மாதிரி எத்தனையோ பேர் சொல்றாங்க, நானும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு எனக்கும் ஆசைதான். ஆனா பவுல், நான் யோசிப்பேன், பவுலை மாதிரி நான் என்னால பண்ண முடியுமா? நீங்கள் ஓடுவதற்கு தயாரா? உங்களுடைய தரிசனத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஓடுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? ஆமென். ஆமென். இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம், என் பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவருக்குள்ள வளரணும் அப்படின்ட்டு. பையனை கண்டிக்கிறதுக்கு நம்மளால முடியலையே. பையன் டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கிறான், போன் வாங்கி பார்த்துட்டு இருக்கிறான், கேம் விளையாண்டுட்டு இருக்கிறான், சின்ன பையன், அவனையே நம்மளால கண்டிக்க முடியல. அப்புறம் நம்ம சொல்றது, நம்ம இங்க வந்து நம்ம சொல்றது, என் பிள்ளைங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க பிரதர், என் பிள்ளைங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க பாஸ்டர். வளர்க்கிறது சரியா வளர்க்கலையா? யுத்த குதிரையாக நீங்கள் வளர்த்தீர்களா? தேவனுடைய வார்த்தையை சொல்லி நீங்கள் வளர்த்தீர்களா? வளர்க்கலையா? அது எல்லாம் வளர்த்த பிந்தியும் பிரச்சனை வருது. ஆண்டவர் தீர்ப்பு. ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் ஓடுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? தேவன் கொடுத்த அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு, அந்த தரிசனத்தை எடுத்துக்கொண்டு ஓடுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? இங்க இருக்கிறவங்க யாருமே நம்ம சொந்த ஊர்ல இல்ல. இன்னைக்கு பாஸ்டர் ஆகட்டும், நானாகட்டும், நீங்களாகட்டும், யாருமே நாம வந்து சொந்த ஊர்ல இல்ல, தூர ஊர்ல இருக்கிறோம். ஆபிரகாம் மாதிரி என்னுடைய தலையை உயர்த்தணும் ஆண்டவர். அப்படி நாம் ஜெபிக்கிறோம். ஜெபிப்பது நல்லது. ஆபிரகாம் செய்தது போல நீங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, உங்க வேலையில, உங்களுடைய சமுதாயத்துல நீங்கள் ஓடுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. நாம கேட்கிறோம், தேவனே என்னுடைய தலையை உயர்த்தணும் அப்படின்னு கேட்கிறோம். அதற்கு வேண்டியதான காரியங்களை நாம் செய்கின்றோம். அப்ப என்ன காரியம்? 3 காரியம். என்னதுலாம்? முதலாவது என்னது? தேவன் பயன்படுத்தின ஒவ்வொருவருக்கும் தேவன் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். பேதுருவை அனுப்புவாரு, அவனுக்கு ஒரு கனவு கொடுத்திருப்பார். பவுலை அழைக்கின்ற பொழுது பவுலை குறித்து ஆண்டவர் சொல்லுவார், இவனை நான் எப்படி பயன்படுத்த போகிறேன் என்பதை நான் காண்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஆபிரகாமை அழைக்கும் போது ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார். தாவீதை குறித்து ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார். சாமுவேலுக்கு தாவீதை குறித்து தான் ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார். நீங்க எழுதி தரிசனத்தை எழுதி வைக்க. அப்பொழுதுதான் உங்க மனசு கஷ்டமா இருக்குது, அதை வாசிச்சுட்டு நீங்கள் ஓடுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஓடணும். எவ்வளவு எவ்வளவு தேவனுக்காக நீங்கள் ஓட முடியும், உங்களுடைய ஓட்டத்தில் ஓடணும். அதுதான் பவுல் சொல்கிறார், நான் எனக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறேன். மற்றவங்களை பார்க்காதீங்க. எனக்கு தரிசனம் வந்தது, எனக்கு ஊழியம் வந்ததுன்னா 40 வயசுக்கு அப்புறம் தான். என்னோட படிச்ச பசங்களுக்குலாம் 25 வயசுலயே ஊழியம் வந்துடுச்சு. நான் ஜெபிச்சிருக்கிறேன், ஆண்டவரே அவன் அவ்வளவு அழகா பாடுறான் ஆண்டவரே, நான் பாடினா கழுத பாடுற மாதிரி இருக்குது ஆண்டவரே. நான் ஜெபிச்சிருக்கிறேன், ஆண்டவரே நீங்க எப்படி என்ன பயன்படுத்த போகிறீங்க? 40 வயசுக்கு அப்புறம் தான் என்ன ஆண்டவர் பயன்படுத்துங்க. அதனால நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தை ஓடுங்கள். அடுத்த ட்ராக் பார்க்காதீங்க, உங்களுடைய ஓட்டத்தை ஓடுங்க. ஹல்லேலூயா. மூன்று காரியம்: தரிசனம், அடுத்த வருஷத்துல நீங்களும் அப்படியே இருக்கக்கூடாது, சபையும் அப்படியே இருக்கணும். சபையும் வளர்ந்துருக்கணும், நீங்களும் வளர்ந்துருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க கேளுங்க, ஆண்டவரே எனக்கு என்ன தரிசனத்தை கொடுக்க போகுது? நான் எழுதி வச்சு நான் ஓடுவதற்குரியதான ஆற்றலை உங்களுடைய நீங்கள் ஒருவரும் இப்படியே இருக்கக்கூடாது. அடுத்த வருஷம் எல்லாரும் நீங்க சாட்சி சொல்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், நான் எழுதி வைத்து ஓடினேன், தேவன் என்னை உயர்த்தினார். ஹல்லேலூயா. சபையை மாற்றினார், சபைக்குள்ள என்ன ஒரு அங்கத்தினராக வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹல்லேலூயா.